எனதருமை மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு மின்னஞ்சல் கடிதம், அதாவது இமெயில் லெட்டர் ரைட்டிங். இதை எழுதினால் கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்ன, அதன் அமைப்பு முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பார்ப்பதே இப்பதிவின் நோக்கம். இக்கடிதம் எழுதுவதற்கான மதிப்பெண்கள் 6. அது அலுவலக கடிதமாக இருக்கட்டும், உறவுமுறை கடிதமாக இருக்கட்டும், அல்லது மின்னஞ்சல் கடிதமாக இருக்கட்டும், நீங்கள் எழுத வேண்டிய கடிதத்திற்கான மதிப்பெண்கள் 6 மதிப்பெண்கள். முதல் வினா, அதாவது ஒரு கடிதம் எழுதுவதற்கு உங்கள் வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள வினாவை முதலில் நாம் பார்க்கலாம். பள்ளி நூலகத்திற்கு சில புத்தகங்கள் தேவைப்படுவதை சுட்டிக்காட்டி அதனை கொடுக்கப்பட்ட முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு பதிப்பகத்தாருக்கு மின்னஞ்சல் கடிதம் வரைக அப்படின்னு கொடுத்துட்டு 6 மதிப்பெண்கள் கொடுத்துட்டாங்க. உனது மின்னஞ்சல் முகவரி அகிலன் 1997@gmail.com அப்படின்னு அவங்க மெயில் ஐடியும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு வினாத்தாளில் கொடுக்கப்படக்கூடிய வினா அமைப்பு முறை. இப்ப இப்படி உங்களுக்கு இந்த வினா அமைப்பு இப்படி இருக்குது வினாத்தாளில் அப்படின்னா, முதலில் நீங்கள் எழுத வேண்டியது, முதலில் தலைப்பு போட்டு கொள்ளவும். இந்த தலைப்பிற்கு மதிப்பெண்கள் இருக்குதா அப்படின்னா இல்ல. ஒரு ஃபார்மேட் அப்படின்னாலே அழகா ஒரு தலைப்பு போட்டு எழுதுனா நல்லா இருக்கும். அதனால நீங்க புத்தகங்கள் வேண்டுதல் தொடர்பாக கடிதம், இது நம்ம இமெயில் நம்ம கணினி வழியாக தட்டச்சு செய்யும் போது அந்த தலைப்பெல்லாம் போட மாட்டோம். நம்ம இப்போ ஒரு பேப்பர்ல எழுதுறோம் இல்லையா, அதனால நீங்க என்ன பண்ணிக்கிங்க, தலைப்பு போட்டுக்குங்க. அதாவது அந்த கொஸ்டின் அந்த வினாவுக்கு தான் இந்த விடை எழுதுறீங்கன்றதுக்காக புத்தகங்கள் வேண்டுதல் தொடர்பாக கடிதம் அப்படின்னு போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்பொழுது இதிலிருந்து தான் நமக்கு மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். இதுதான் அமைப்பு முறை. முதலில் எழுத வேண்டியது அனுப்புனர். இந்த அனுப்புனர் அப்படின்றது தன்னகரம். இந்த இடத்துல பிழை பண்ணுவீங்கன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இதை கவனத்தில் கொள்ளவும். அனுப்புனர் அப்படின்னு போட்டுட்டு இந்த அகிலன் 1997@gmail.com இருக்கு இல்லைங்களா, இந்த அனுப்புனர் முகவரியை மட்டும் இங்கு வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த முகவரியைத்தான் எழுத வேண்டும். சரிங்களா? அதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு அரை மதிப்பெண். அடுத்தது 2வது, அதை எழுதிட்டு ஒரு கோடு போட்டுக்குங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த தலைப்பு போட்டுட்டு ஒரு கோடு போட்டுருங்க. ஏன்னா இங்க இருந்துதான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கணினி இதுல நம்ம தட்டச்சு செய்யற மாதிரி அங்கங்க பார் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக இந்த பாக்ஸ் போட சொல்றேன். முதல்ல மேல ஒரு கோடு போட்டுருங்க. அந்த தலைப்புக்கு அப்புறம் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அனுப்புனர்னு எழுதிட்டு அந்த நமக்கு வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த முகவரியை, அந்த மின்னஞ்சல் முகவரியை இங்க எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பெறுநர். இந்த பெறுநர்ல கூட பாருங்க, எந்த ரகரம், எந்த பெறக்கூடிய நபர், இது மீண்டும் மீண்டும் பிழை பண்ணக்கூடிய இடம். அதனால இதை சுட்டி காட்டுறேன், பாத்துக்குங்க. இதை எழுதிட்டு இது நீங்களாகவே இந்த மின்னஞ்சல் முகவரியை உருவாக்க வேண்டும். இந்த வினாத்தாளில் யாருக்கு எழுத சொல்லி கொடுக்கப்பட்டுள்ளதோ அதற்கு ஏற்றாற்போல் நீங்க என்ன பண்ணுங்க, மின்னஞ்சல் முகவரியை உருவாக்கி கொள்ளவும். இப்ப இதுல பதிப்பகத்தாருக்கு மின்னஞ்சல் அப்படின்றதுனால நான் ஒரு பதிப்பகத்தின் பெயர் எடுத்திருக்கேன், அமராவதி பதிப்பகம் @gmail.com அப்படின்னு நானே என்ன பண்ணிக்கிட்டேன், இதை உருவாக்கி கொண்டேன். அப்ப பெறுநருடைய மின்னஞ்சல் முகவரி நாமவே உருவாக்கி கொள்ள வேண்டுமே அன்றி உங்களுக்கு வினாத்தாளில் கொடுக்கப்பட்டிருக்காது. வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ளது அனுப்புனருடைய மின்னஞ்சல் முகவரி மட்டுமே அங்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இது நீங்களாகவே ஊகித்து ஒரு மின்னஞ்சல் முகவரியை எழுதி கொள்ளவும். இது என்னது, அதாவது கேட்கப்பட்ட வினாவிற்கு ஏற்றாற்போல் அந்த மின்னஞ்சல் முகவரி அமைய வேண்டும். அதற்கு அரை மதிப்பெண். அதுக்கப்புறம் கோடு போட்டுருங்க. அப்பதான் நமக்கு பாக்ஸா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க அதுக்கப்புறம் கூட லாஸ்டா இப்படி சைட்ல கூட ஒரு கோடு போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அடுத்தது நாள். என்ன அப்படின்னா நான் 2 விதமா போட்டிருக்கேன், நீங்க எப்படினாலும் போட்டுக்கலாம். அதாவது வெறும் 14/10/2020 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அக்டோபர் 14
2020 அப்படி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கொள்ளலாம். அது உங்களுடைய இது. ஸோ இந்த இது போட்டிங்கன்னா உங்களுக்கு அரை மதிப்பெண். அடுத்தது பொருள், சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் புதுசாக யோசிக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே தலைப்பு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதணும் இல்லையா. புத்தகங்கள் வேண்டுதல் தொடர்பாக கடிதம்னு இங்கே இருக்கும். இங்கே கடிதம் எடுத்துருங்க. எடுத்துட்டு புத்தகங்கள் வேண்டுதல் தொடர்பாக, இதுதான் சப்ஜெக்ட். இதுக்கு அரை மதிப்பெண். திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அனுப்புனர். அனுப்புனருக்கு அங்கேயே உங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இருக்கும், அதை எடுத்து எழுதிடுங்க. அடுத்தது பெறுநர், நீங்கள் யாருக்கு எழுத போறீங்களோ அவர்களுடைய மின்னஞ்சல் முகவரி. அப்புறம் நாள். நாள் வந்து ஒன்று இப்படி எழுதலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கூட எழுதலாம். அடுத்தது பொருள். பொருள் புத்தகங்கள் வேண்டுதல் தொடர்பாக. இப்போ இதையும் கோடு போட்டு முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம கண்டென்ட் பாடி ஆஃப் த லெட்டர் எழுத போகிறோம். மதிப்பிற்குரிய ஐயா / அம்மா ரெண்டுமே போட்டிருக்கேன். ஏன்னா பதிப்பகத்தில் வந்து மேடம் இருப்பாங்க, இல்லைன்னா சார் இருப்பாங்க, யாருனாலும் சரி. அதனால ரெண்டுமே போட்டுக்குங்க. இதுக்கு பேர் விழித்தல்னு சொல்லுவாங்க. இதுக்கு அரை மதிப்பெண். அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட்ரு, அதாவது அந்த பதிப்பகத்தாருக்கு நம்மளுடைய செய்தியை கூறுகிறோம். கூறும்போது எடுத்த உடனே வணக்கம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய பண்பாடு. அதனால வணக்கம் சொல்லிடுங்க. நான் அகிலன். உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிறீங்க. நான் அகிலன், அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக உள்ளேன். இந்த வருடம் நூலகத்திற்கு வாங்க வேண்டிய புத்தகங்கள் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆதலால் எங்கள் பள்ளி நூலகத்திற்கு சில புத்தகங்கள் தேவைப்படுகிறது. அதனை பின்வரும் முகவரிக்கு அனுப்பி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். புத்தகத்திற்கு உண்டான தொகையை வங்கி காசோலையாக அனுப்பி வைக்கிறேன். முகவரி அப்படின்னு போட்டுட்டு அகிலன் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, நெல்லை, ரெட்டியார்பட்டி அப்படின்னு எழுதியிருக்கேன். இதுல நீங்க இன்னும் என்னென்ன செய்திகள், அதாவது உங்களுக்கு வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள வினாவிற்கு ஏற்றாற்போல் நீங்கள் உங்கள் கருத்துக்களை கூட்டியோ குறைத்தோ எழுதுவது நலம். அது உங்களுடைய விருப்பத்தின் பேரில் இந்த செய்திகள் அடங்கினால் நலம் பயக்கும். இப்போ வந்து ஒரு உறவுமுறை கடிதம் என்றால் இதில் இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்து நிறைய வரும். இப்போ நம்ம வந்து ஒரு அஃபிஷியலாக அனுப்பும்போது ரொம்ப வழவழ குளகுலன்னு என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதுனா போதுமானது. இதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ எழுதி முடிச்சுட்டு நன்றி அப்படின்னு போடணும். இது வரைக்கும் நீங்கள் எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு 3 மதிப்பெண்கள் இந்த கண்டென்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களை அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன செய்திகள் சொல்றீங்களோ அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிப்பு முடிக்கிறதோடு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு 3 மதிப்பெண்கள். சரிங்களா, பிழை இல்லாமல் எழுதினீங்கன்னா. அதுக்கு அடுத்தது இறுதியாக முடிப்பு. நம்ம எப்போவுமே அலுவலக கடிதம் சாதாரணமாக எழுதும் போது இந்த சைடு வருவோம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரே சைடே தான் எழுதிட்டு இருக்கோம். தலைப்பை சென்டரா போட்டோம், அதுக்கப்புறம் நன்றியை சென்டரா போட்டோம். மீது எல்லாம் பாருங்களேன் மார்ஜின் சைடு பக்கமே தான் வருது இல்லைங்களா. எதுவுமே ரைட் ஹேண்ட் சைடு போகவே வேண்டாம். அதுக்கப்புறம் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு போட்டு கமா புல் ஸ்டாப். இந்த அகிலன் என்பதை நீங்க இங்க போட்டிருக்கீங்க இல்லையாம்மா, இந்த அனுப்புனர்ல எந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கோ நல்லா கவனிங்க. இங்க எந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கோ அதையே, அந்த பெயரையே இங்க என்ன பண்ணிடுங்க, போட்டுருங்க. சரிங்களா. இப்போ இணைப்பு, அதாவது நீங்க இங்க கேட்டிருக்கீங்க இல்லையா என்னென்ன புத்தகங்கள் தேவைப்படுது அப்படின்றத ஒரு அட்டாச்மெண்ட் அனுப்பிச்சிருப்பீங்க. அந்த அட்டாச்மெண்ட் வந்து நமக்கு அங்க வந்து அட்டாச் பண்ணுவோம் இல்லையா நம்ம மெயில்ல. அப்போ என்னென்ன அட்டாச் பண்ணிருக்கீங்க அப்படின்ற இணைப்பு, இதான் அட்டாச்மெண்ட். அதில் இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு 2-3 நூல்கள் ஏதாவது எழுதுனா போதுமானது. ஸோ இதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு அரை மதிப்பெண். சரிங்களா, மொத்தம் 6 மதிப்பெண்கள் இதற்கு. ஓகே, ஸோ இதுதான் ஒரு மின்னஞ்சல் கடிதம் எழுதுவதற்கு வேண்டிய உத்தி. இன்னொன்று பாருங்க, அதே இதை மின்னஞ்சல் கடிதம் இது வந்து ஒரு உறவு முறைக்கு எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ இதான் வினாத்தாள். வினாத்தாளில் வினா கொடுக்கப்பட்டுள்ளது. படித்து சுவைத்த நூல் குறித்து தோழனுக்கு கடிதம் வரைக. அங்க உங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி கொடுத்துட்டாங்க. உனது மின்னஞ்சல் முகவரி chitraKayaakash@gmail.com என கொள்க. உடனே தலைப்பு நான் எழுதிட்டேன், படித்து சுவைத்த நூல் குறித்து கடிதம். இதை எழுதிட்டு இங்கே இருந்துதான் ஆரம்பிக்குது அனுப்புனர். ஃபர்ஸ்ட் அனுப்புனர் போட்டுக்கணும். இந்த அனுப்புனர் என்பது நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்து நம்ம அப்படியே என்ன பண்ணிடணும், இங்கே எழுதிடணும். அதுக்கப்புறம் பெறுநர், இது நீங்களாகவே ஒரு மெயில் மின்னஞ்சல் முகவரியை நீங்களாகவே குறிப்பிட வேண்டும்.
அப்புறம் நாள் இப்படியும் போடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்டோபர் 14 2020 அப்படின்னு போடலாம். அடுத்தது பொருள், படித்து சுவைத்த நூல் தொடர்பாக அப்படின்னு போட்டுரும். அன்புள்ள தோழி, தோழி தோழா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். தோழிக்கு எழுதுறதா இருந்தா தோழிக்கு போடுங்க, தோழனுக்கு எழுதுறதா இருந்தா தோழான்னு போடுங்க. வணக்கம், நான் மற்றும் என் வீட்டில் அனைவரும் நலம். கண்டிப்பாக உறவுமுறை கடிதம் என்றால் நாம் நலம் விசாரிக்க வேண்டும். கண்டிப்பாக அதற்கு மதிப்பெண்கள் தனியாக ஒதுக்குவார்கள் என்பது நீங்கள் அறிந்த ஒன்றே. 1 மார்க் வரும் இதுல, சரிங்களா? இதுபோல் அங்கு உன் வீட்டிலும் அனைவரும் நலமென அறிகிறேன். உன் மின்னஞ்சல் கடிதம் கிடைக்க பெற்றது. பள்ளி பாடங்கள் செம்மையாக சென்று கொண்டிருப்பதாக எழுதியிருந்தாய். அது மட்டுமன்றி மனதளவில் சோர்வு ஏற்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டு இருந்தாய். மனச்சோர்வு அடையாமல் இருக்க நான் இப்பொழுது கூறுவதை கவனிப்பாயாக. என் ஆசிரியர் வகுப்பில் பாடம் எடுக்கும் பொழுது நாம் எதிர்கொள்ளும் மனவெழ்ச்சிகளை பற்றி ஒரு புத்தகம் கூறினார்கள். அந்த புத்தகம் ரகசியம். அதில் நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படா வகையில் எவ்வாறு நம் எண்ணங்களை மேம்படுத்த வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்து கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் அப்படின்னு போட்டுக்கலாம். எடுத்து கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார், சரிங்களா? சுட்டிக்காட்டினார். நானும் அந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன். சரிங்களா? என்னன்னாலும் எழுதலாம். வாங்கி படித்தேன். அதில் அந்த புத்தகத்தை புவியீர்ப்பு விதியினை போல் என்ன ஈர்ப்பு விதியும் செயல்படுகிறது. இந்த ரகசியம் எனும் ஈர்ப்பு விதியினை முழுமையாக, அதாவது அதில் புவியீர்ப்பு விதியினை போல் என்ன ஈர்ப்பு விதியும் செயல்படுகிறது என்ற பல்வேறு செய்திகள் அந்நூலில் குறிப்பிடப்பட்டிருந்ததை நான் என்ன பண்ண அறிந்தேன். சரிங்களா? அந்நூலில் குறிப்பிடப்பட்டிருந்ததை நான் அறிந்தேன். இது நம்ம உறவுமுறை கடிதம் இல்லைங்களா? எப்படினாலும் நம்மளுடைய இது. இந்த ரகசியம் எனும் ஈர்ப்பு விதியினை முழுமையாக நாம் அறிந்து கொள்ளும் போதும் உணர்ந்து கொள்ளும் போதும் நமக்குள் நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்துகின்றன. பக்கங்களை திருப்ப திருப்ப அருமையான ஆன்றோர்களின் எண்ண அலைகள் நம்மை ஈர்ப்பது உண்மையே. இப்புத்தகத்தை உனக்கு நான் வாங்கி அனுப்பியுள்ளேன். படித்த பின் அதை பற்றி எனக்கு கூறு. வீட்டில் அனைவரையும் கேட்டதாக கூறு. தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்கவும். அரசின் சட்ட திட்டங்களுக்கு நாமும் கீழ்ப்பணிந்து நடப்போம். கொரோனா என்னும் பேரழிவிருந்து நாம் மீள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிருக்கேன். இப்படிக்கு உன் அன்புள்ள தோழி சித்ரா கே ஆகாஷ் அப்படின்னு முடிச்சிருக்கிறேன். இந்த கண்டென்ட் என்பது இதுல பாருங்களேன், நம்ம முன்னாடி எழுதின இந்த கண்டென்ட்டுக்கும் இந்த உறவுமுறை கண்டென்ட்டுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு அப்படின்றது தெரியுது இல்லைங்களா? உறவுமுறை எழுதும் போது நம்மளுடைய பாடி ஆஃப் த கண்டென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும். அதுவும் நான் இதை ஒரு நூலை பற்றி நான் சொல்றேன் அப்படின்னா அந்த நூலை பற்றிய முழுமையான செய்திகளையும் கூற முடியாது. ஆனால் அந்த நூலை படிப்பதற்கு வேண்டிய உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்மளுடைய செய்திகள் அந்த கடிதத்தில் இடம்பெற வேண்டும். அதை எதிர்பார்ப்பார்கள். சரிங்களா? அந்த புத்தகத்தை அவன் வாங்கி படிப்பதற்கு வேண்டிய சூட்சுமத்தை ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் நீங்க என்ன பண்ணணும், அதுல எழுதணும். சரிங்களா? இப்ப அப்படியே பாருங்க. முன்னாடி இது மொத்த அலுவலக கடிதம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஒரு அலுவலக கடிதத்துக்கு என்னென்ன மதிப்பெண் முறை வழங்கப்பட்டுள்ளது என்பதை பாருங்கள். அதுக்கப்புறம் உறவுமுறை கடிதம், அதற்கு என்னென்ன மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி மின்னஞ்சல், அனுப்புனருக்கு எவ்வளவு மார்க்கு, பெறுநருக்கு எவ்வளவு, தேதிக்கு எவ்வளவு, விழித்தல், பொருள், உள்ளடக்கம்னா நம்ம இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் எழுதணும் இல்லையா, அது முடிப்பு. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு மதிப்பெண்கள் என்பது இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 3 கடிதங்களுள் ஏதேனும் ஒன்று வரும். ஏதேனும் ஒன்று இல்ல, 3 கொடுத்து ஏதேனும் ஒன்று எழுதுவதாக உங்களுக்கு அமைப்பார்கள். ஆதலால் அமைப்பு முறையை நன்கு
உள்வாங்கி அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் முழு மதிப்பெண்கள் எடுப்பது உறுதி.